أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى வத்தக்கூனி யா ஊலில் அல்பாப். அப்போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுர், அஷ்ஹுருன்னா மாதங்கள். அப்போ ஹஜ்ஜுடைய மாதங்கள் மஅலுமாத், மஅலுமாத்னா அறியப்பட்டவை. ஃபமன் ஆகவே எவர், ஃபரத, ஃபரதனா நமக்கு தெரியும் கடமையாக்கினார். ஃபீஹின்ன, ஃபீஹின்னல் ஹஜ் அவற்றில் ஹஜ்ஜை. ஃபலா அறவே இல்லை. ரஃபஸ, ரஃபஸ தாம்பத்திய உறவு. வலா இன்னும் அறவே இல்லை. ஃபுசூக்க தீச்சொல் பேசுதல். வலா இன்னும் அறவே இல்லை. ஜிதால ஃபில் ஹஜ் ஹஜ்ஜில் தர்க்கம், அதாவது அவங்க தீசொல் பேசக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, இன்னும் பெரியவர்கள் கணவன் மனைவிகள் இருக்கக்கூடாது. ஒமா தஃப் அலு நீங்கள் எதை செய்தாலும், மின் ஹைரின் நன்மையில், யஅலம்ஹு யஅலமுஹுல்லா அதாவது அல்லாஹ் அதை அறிவான். வதஸவ்வது, வதஸவ்வது இன்னும் கட்டுச்சாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஆகவே நிச்சயமாக, ஹைரஸாதி கட்டு சாதத்தில் சிறந்தது, அத்தக்குவா அல்லாஹ்வை அஞ்சுவதுதான். வத்தகூனி இன்னும் என்னை அஞ்சுங்கள். யா ஊலில் அல்பாப் அறிவாளிகளே. அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜுடைய காலம் எல்லாராலையும் அறியப்பட்ட ஒன்று. ஸோ எல்லாருக்குமே அந்த ஹஜ்ஜுடைய காலம் தெரியும், அந்த சில மாதங்கள் தான். அதனால் இந்த மாதத்தில் யாராவது ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்ற நினச்சிங்கன்னா, ஹஜ்ஜின் போது இச்சைகளை தூண்டக்கூடிய சொல், செயல் மற்றும் தீவினை, சண்டை சச்சரவு ஆகியவற்றில் ஈடுபடக்கூடாது. நம்மளை தேவையற்ற விஷயங்களை இப்போ ஒரு கெட்ட வார்த்தை சொன்னால் 2 பேருக்கும் சண்டை வரும். இன்னும் அந்த வதந்திகளை பரப்புனா பிரச்சனை. இன்னும் அந்த சச்சரவு, வீண் விவாதங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது. இன்னும் நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தால் அதனை அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கிறான். மேலும் நீங்கள் வழித்துணை சாதனங்களை கொண்டு செல்லுங்கள். இப்போ நம்ம எந்த நன்மை செஞ்சாலும் அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில், நம்ம சாதாரணமாகவே எப்போ நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இறைவன் அறிவான். இப்போ ஹஜ்ஜுடைய காலத்தில் அவன் நிச்சயமாக நம்ம செய்யக்கூடிய நன்மைகளை அறிவான். இன்னும் நீங்கள் கட்டு சாதம்னா சொல்லுவாங்கள்ல, ஒரு பயணம் போகிறோம், தேவையானதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தேவையானதெல்லாம் நீங்கள் ஹஜ்ஜுக்காக போகும்போது எடுத்துக்கோங்க. உண்மை என்னன்னா, அப்படிப்பட்ட அந்த தேவையான சாதனங்கள்லையே மிக மேலானது என்னன்னா இறையச்சம்தான். அல்லாஹ் சொல்கிறா, நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டாலும் என்ன நீங்கள் நம்பி என் மீது உள்ள அச்சத்தால் நீங்கள் வர்றது தான் உங்களுக்கு சிறந்தது. இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிக மிக தெளிவானது, மிக மிக சரியான வார்த்தையாக இருக்கும். ஸோ எவ்வளோதான் நம்ம கட்டு சாதம் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தீந்துடும். வேறு என்ன ஜாமான் நம்ம எந்த திங்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு பயணத்துக்காக அது தீந்துடும். ஆனால் இறைவனுடைய அச்சம் மட்டும்தான், இறைவனுடைய அந்த தக்வா, அவன் மீது இருக்கக்கூடிய லவ், அவன் மீது இருக்கக்கூடிய அவன் சொன்னால் கட்டுப்படணும் அப்படிங்கிற அந்த லவ் தான் என்ன சொல்கிறான், நல்லறிவுடையவருக்கு மிக மேலானது. அப்போது எனக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள். ஒரு ஹஜ்ஜுக்கு இறைவன் ஏன் இறையச்சம்தான் சிறந்த துணைன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹஜ்ஜில் என்ன இருக்குது?
ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா சிந்திக்கணும். எல்லாருக்குமே பொதுவாக தான் சொல்கிறான். அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரியும் வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு மாதிரியும் இறைவன் எப்போவுமே சொல்ல மாட்டான். அந்த பரிகாரம் விஷயத்தில் மட்டும்தான் காபத்துல்லாக்கு வெளியே உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த பரிகாரம்ங்கிறான். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தவறு செய்கிறதுக்கு அந்த ஏதாவது ஒரு நெருக்கடியோ அல்லது வேறு ஏதோ நடக்கும். மக்கால உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்கிற ஒரு இடத்துல தவாஃப் செய்கிறதுல பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஸோ அதனால தான் அங்கே மட்டும் அல்லாஹ் வந்து தடுத்திருப்பான். மற்றபடி இந்த வசனங்கள்லாம் பாருங்கள், எல்லாருக்குமே சமந்தான். ஏன் இதை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா, சில டேஸ்க்கு முன்னாடி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நமக்கு ஒரு டைமு சவுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 டைமில் வந்து ஹஜ் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போது வந்து அன்னைக்கு நம்ம பதில் சொல்லலை. ஆனால் இதில் பார்க்கும்போது தெரியுது நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரே டைமில் தான் இறைவன் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது. ஸோ இதிலிருந்து எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை. இந்த ஹஜ்ஜையும் எல்லாம் இவ்வளோ முக்கியமாக இதுக்கு கொண்டு போகிற அந்த வழிதுணைக்கு நீங்கள் இறையச்சத்தை கொண்டு போங்கன்னு ஏன் சொல்கிறான்? ஸோ இன்னும் எனக்கு மாறு செய்யும் போக்கிலேருந்து விலகி வாழுங்கள் அப்படின்னு இதிலேருந்து என்ன சொல்கிறான்? அப்போது சிந்திப்போம். இன்னும் அடுத்தடுத்த வசனங்களில் இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிதலை ஏற்படுத்தும். அடுத்தடுத்த வசனங்களில் பார்ப்போம். அடுத்த ஆயத்து பாருங்கள். லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தஹு ஃபஸ்லம் மிர் ரப்பிக்கும். அதாவது லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், ஜுனாஹ்னா குற்றம். இப்போ உங்கள் மீது குற்றம் இல்லை. அன் தப்தஹு நீங்கள் தேடிக்கொள்வது, ஃபஸ்லம் மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவன் அருளை இருந்து, அதாவது உங்கள் இறைவன் உங்களுக்கு அருளியதிலிருந்து நீங்கள் தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை. ஃபஇதா அஃபத்தும் நீங்கள் புறப்பட்டால், மின் அரஃபாத்தின் ஃபத்குரு அரஃபாலிருந்து நீங்கள் புறப்பட்டீங்கன்னா நினைவு கூறுங்கள் அல்லாஹ்வை இந்தல் மஷ்அரில் ஹராம் இதன் அருகிலிருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். வத்குருஹு கமா ஹதாக்கும் உங்களை அவன் நேர்வழிப்படுத்தியதற்காக. இன்குன்தும் இன்னும் நிச்சயமாக இருந்தீர்கள். மின் கப்லிஹி இதற்கு முன்னர், லிமனத்வாலின் வழி தவறியவர்களில்தான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜு பயணத்தில் உங்கள் இறைவனின் அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. ஹஜ்ஜு பயணம் போகிறீங்க, அப்போ இறைவனுடைய அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. அப்படின்னா உங்களுடைய வியாபார விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அவனுடைய அருள் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதில் எல்லாத்தையுமே நீங்கள் தேடிக்கிறதுல குற்றம் இல்லை. இன்னும் அரஃபாத்திலிருந்து நீங்கள் திரும்பி வரும்போது அந்த மஷருல் ஹராமில் தங்கி அல்லாவை நினைவு கூறுங்கள். மேலும் அவன் எவ்வாறு தன்னை நினைவு கூற வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறானோ அவ்வாறு அவனை நினைவு கூறுங்கள். ஸோ அல்லாஹ் அவனை எப்படி நினைவு கூறணும்னு சொல்லியிருந்தான். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம நீங்கள் வழி தவறியவர்களாக தான் இருந்தீங்க அப்படின்னு இறைவன் அன்னைக்கு காலகட்டத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான். ஏன்னா ஒரு ஹஜ்ஜு அவங்க ஏன்னா இந்த விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் இன்னும் அங்கே இருந்த அந்த மக்களையும் தான் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு சொன்னாலும் இன்றைக்கி இதை ஓதுகிற நமக்கும் இது பொருந்தும். ஸோ அப்போது
இறைவனோட அருளை தேடி நம்ம வந்து இந்த பயணத்தில் இருக்கும்போது இறைவனோட அருளை கூட தேடிக்கிறலாம் கூடவே. ஆனால் அல்லாஹ் எதெல்லாம் தடுத்தான்? தேவையற்ற பேச்சு பேசாதீங்க, அந்த இது கணவன் மனைவியோடு இருக்காதீங்க, இன்னும் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னான். கூடவே இப்போ என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்றதுல உங்களுக்கு பெரிய குற்றம் இருக்காது. ஆனால் அரஃபாத்திலேருந்து நீங்கள் திரும்பி வரும்போது அந்த மஷருல் ஹராமில் நீங்கள் தங்கி அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுறது அப்படின்னா என்ன? வெறும் தொழுகை, வெறும் நோன்பு வைப்பது இது மட்டுமா? அவன் சொன்ன விஷயங்களை நினச்சி பார்க்குறது, அவன் என்னென்ன சட்டங்கள்லாம் சொல்லியிருக்கான், அதில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோம், இன்னும் அதில் நம்ம என்னென்னலாம் ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து நீங்கள் சிந்திங்க அப்படிங்கிறான்ல. ஸோ அதுக்காக இந்த ஹஜ்ஜு பயணம். இன்னும் இந்த ஹஜ்ஜு பயணத்தோட இன்னும் பெஸ்ட்டு வேர்ஷன் என்ன, ஏன் இந்த ஹஜ்ஜு பயணம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான பதில்களும் குர்ஆனில் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ ஏன்னா இது வரைக்கும் ஹஜ் அப்படிங்கிறது ஒரு ஒரு வணக்க வழிபாடில் ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே ஹஜ்ஜுடைய பர்பஸ் என்ன, உண்மையிலேயே ஒவ்வொரு அந்த அந்த 5 கடமைகளோட மிக முக்கியமான பர்பஸ் என்ன, நம்ம வாழ்க்கை நெறியில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இதையெல்லாம் தான் குர்ஆன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்படி அல்லாஹ் தன்னை எப்படி நினைவு கூறணுமோ அந்த மாதிரி நினைவு கூறுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வழி தவறியவர்களாகத்தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். சும்ம அஃபீது மின் ஹைசு அஃபாதன் நாசு வஸ்தஃபிருல்லா இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அப்போ திருப்பியும் அந்த அல்லாஹ்வுடைய கஃபூருர் ரஹீம் வந்துருச்சு. ஸோ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்கள் மீது அன்பு காட்டுறேங்கிறான். எப்போது? பின்னர் மற்ற மனிதர்கள் எல்லாம் திரும்புகிற இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி வந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பை கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான். இப்போ இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தில் எல்லாரும் மாதிரி நீங்களும் திரும்பி வந்து மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் வந்து மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எதுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்க சொல்கிறான், என்ன கருணை புரிய போகிறான், அதுவும் முக்கியமாக இந்த ஹஜ்ஜு விஷயத்தில் அடுத்தடுத்து இதில் பார்ப்போம். இந்த ஆயத்தை பாருங்கள். ஃபஇதா கஸைத்தும் மனாசிகக்கும் ஃபத்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா ஃபமினன் நாசி மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆகிரதி மின் ஹலாக். பின்னர் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நிறைவேற்றி விட்டீர்களானால் நீங்கள் உங்கள் மூதாதையரை நினைவு கூர்ந்தது போல ஏன் அதனை விட அதிகமாக அல்லாவை நினைவு கூறுங்கள். மக்களில் அல்லாவை பல வழிகளில் நினைவு கூறுவர் உளர். சிலர் எங்கள் இறைவனே, உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடு என்று பிரார்த்திக்கின்றனர். அத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பேரும் இல்லை. இப்போதான் அல்லாஹ் சொல்ல வரான் ஒவ்வொரு விஷயமா எப்படி நினைவு கூறணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த ஆயத்தை பாருங்கள். நீங்கள் ஹஜ்ஜுடைய அந்த செயல்முறைகளெல்லாம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்கள் முன்னோர்கள் நினச்சது மாதிரி ஏன் அதை விட அதிகமாகவே அல்லாஹ்வை நினச்சி பாருங்கள். இன்னும் வந்து மக்களில் வந்து பல வழியில் வந்து இறைவனை நினைவு கூறுறாங்களாம். அதில் சிலர் என்ன பண்ணுறாங்களாம், எங்கள் இறைவனே இந்த உலகத்திலேயே எங்களுக்கு எல்லாத்தையுமே தந்துடு அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. அப்போ அப்படியாப்பட்டவங்களுக்கு மறுமையில் எந்த ஒரு நற்பேருமே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, நமக்கு ஒரு கார் இல்லை, நமக்கு ஒரு பைக் இல்லை, எனக்கு இதெல்லாம் எனக்கு இங்கேயே வேணும். நல்லது தான், நமக்காக நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு காரு எல்லாம் ஓகே.
ஆனால் அதை அடையக்கூடிய நிலைமை எப்படி இருக்குது? அல்லாஹ் எதெல்லாம் வேணான்னு சொன்னானோ அதெல்லாம் செஞ்சாதான் நமக்கு அது கிடைக்கும். அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் செய்து கொண்டு தான் இருக்கோம். அப்போது இப்போ எனக்கு வந்து இந்த இம்மையிலேயே எனக்கு இதெல்லாம் வேணும்னு நினச்சதுனால தானே அதை நம்ம செய்கிறோம். எந்த ஒரு விஷயமுமே எனக்கு இங்கேயே எனக்கு இதெல்லாம் வேணும்ன்ற நினப்புனால தான் அல்லாஹ் வேணான்னு சொன்னதை கூட நம்ம செய்கிறோம், அசால்ட்டாக செய்கிறோம். அது லோன் வாங்குறதாக இருக்கட்டும், இன்னும் வந்து பொய் சொல்வதாக இருக்கட்டும், இன்னும் பொய் சொல்கிறதையே வந்து ஒரு படிப்பாலாம் படிச்சுட்ருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே இதை படி அதை படின்னு பல எஜுகேஷன்ற பேரில் பொய் சொல்லுவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய கல்விகளில் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு? எனக்கு இந்த உலகத்தில் நான் பெஸ்ட்டாக இருக்கணும், உலகத்தில் எனக்கு எல்லாம் கிடைக்கணும். ஆக்சுவலாக உலகத்தில் எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற நிலைப்பாடும் தப்பு, உலகத்திலேயே எல்லாமே கிடைச்சிடணும் அப்படிங்கிற இருக்கிற நிலைப்பாடும் தப்பு. இறைவனுடைய வேலை ஒன்று இருக்குது, அதை நம்ம செய்யணும். அதுக்காக உலகத்தில் உள்ள சாதனங்களை நாம் பயன்படுத்தணும். திரும்ப திரும்ப சொல்கிறது, உலகத்தில் உள்ள சாதனங்களை பயன்படுத்த மட்டும் செய்வோம். அதை உரிமை கொண்டாட நினைக்கும் பட்சத்தில் தான் நமக்கு இஷ்யூ ஆகும். ஸோ அந்த ஒரு நிலைப்பாடோட நம்ம இருக்கணும். அல்லாஹ் அவர்களை இங்கே சுட்டி காண்பிக்கிறான். எனக்கு இம்மையிலேயே எல்லாமே வேணும், இந்த உலகத்திலேயே எல்லாமே வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறவங்களுக்கு மறுமையில் எந்த நற்பேரும் இல்லை. அடுத்த ஆயத்தில் மின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார். இன்னும் சிலர் இருக்காங்களாம், அவங்க என்ன சொல்கிறாங்களாம், எங்கள் இறைவனே, ரப்பனா அப்படின்னாவே எங்கள் இறைவனே. இறைவனோட அந்த நெருக்கத்தை பாருங்கள், நமக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம். நம்ம யாரை இது 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 எங்கள் ஆள், இது இது என் வீடு, இது என்னோட ஃபேமிலி, எவ்வளோ உரிமையாக நம்ம ஒவ்வொன்றத்தையும் காமிப்போம். அதில் நமக்கு ஒரு பெருமையும் இருக்குது, ஒரு உரிமையும் இருக்குது இங்கே உள்ள விஷயங்களில். ஆனால் இறைவன்கிட்டையே அல்லாவே சொல்கிறான், நீங்கள் இப்படி கேளுங்க. ஸோ இதை வந்து ஒரு நல்ல துவாவாகவும் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு தொழுகையிலையுமே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் ஃபில் ஆக்கிரதி ஹசனத்தம் வக்கீனா அதாபன்னார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் இன்னும் சிந்திச்சு பாருங்கள். அதாவது எங்கள் இறைவனே, எங்களுக்கு இந்த உலகத்திலையும் நன்மையை கொடு, மறு உலகத்திலையும் நன்மையை கொடு, மேலும் நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. நல்லா சொல்கிறான். இன்னும் சில மக்கள் இப்படி பிரார்த்திக்கிறாங்க, இம்மையிலையும் கொடு, மறுமையிலையும் கொடு. அப்போது நம்ம வந்து அப்படி நம்ம நினைக்கும்போது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி எனக்கு தோணும், எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு தோணும். ஆனால் அல்லாட்ட எனக்கு மறுமைக்கும் வேணும் அப்படின்றப்போ அது நன்மையாக இருந்தால் நமக்கு தருவான். இல்லை அது வந்து இங்கே மட்டும்தான் நன்மை, மறுமைக்கு நன்மை இல்லை அப்படின்னா அதை தரமாட்டான். ஸோ நம்ம எப்போ இப்படி இது ரெண்டுத்தையுமே கேட்குறோமோ அப்போ நமக்கு சரியான விஷயங்கள் நம்மளை தேடி வரும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு துவாவும் கேட்போம். ஸோ அந்த துவா வந்து மேலே சொன்ன மாதிரி இம்மையிலே எனக்கு கொடுத்துரு அப்படின்னு தான் கேட்போம். ஆனால் இந்த நியத்து இருக்குது அப்படின்னா உலகத்துலேயும் நன்மை வேணும், மறுமையிலையும் நன்மை வேணும் அப்படின்னு கேட்கும்போது இது ரெண்டுமே ஆப்ஷன் டிக்கானால் தானே அது நமக்கு கிடைக்கும். ஒன்று டிக்கானால் மட்டும் எப்படி கிடைக்கும்? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் டிக் ஆனதுக்கப்புறம் அல்லாஹ் நமக்கு அந்த பொருளை தருவான். இல்லைனா இந்த ரெண்டு ஆப்ஷனும் டிக் ஆகிற மாதிரி ஆனால் வேறொரு பொருளை நமக்கு தருவான். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இது எல்லாமே நபியுடைய காலத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான். சஹாபாக்களுக்கு ஒவ்வொன்றுமே குட்டி குட்டி ட்ரைனிங்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களை சொன்னாங்க, இன்னும் மிக தெளிவாக சொன்னாங்க. நம்ம அந்த குரானில் உள்ள விஷயங்களை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம்.
ஆனால் போக போக நமக்கும் இன்ஷா அல்லாஹ் இறைவன் புரிய வைப்பான். சரி, அடுத்த ஆயத்து பாருங்கள். உலாஇக லஹும் நசீபும் மிம்மா கசபு வல்லாஹு சரீஉல் ஹிசாப். அப்போ இத்தகையவர்களுக்கு அவர்கள் எதனை சம்பாதித்தார்களோ அதற்கேற்ப ஈருலகிலும் நற்பேறு உண்டு. மேலும் கணக்கு வாங்குவதில் அல்லாஹ் மிக விரைவானவன். அப்போ யார் 2 உலகத்துலேயும் எனக்கு நன்மையவே தாயா அல்லா அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அவங்க செஞ்ச நன்மைக்கு ஏற்ப அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு ஏற்ப நற்பேறு உண்டு. இன்னும் அல்லாஹ் வந்து கணக்கு ரொம்ப விரைவாக கணக்கு பார்ப்பான் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அப்போது இந்த வார்த்தை கேட்டு எனக்கு நன்மையை கொடு அப்படின்னு கேட்டால் மட்டும் பத்தாது, நம்ம சம்பாதிக்கணும். அப்போ என்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அல்லாஹ் சொல்லாமல் இருப்பானா? அதெல்லாம் தான் குரானில் வரப்போகுது. ஸோ அல்லாஹ் ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்கள் கேட்க மட்டும் செய்யுங்கன்னு சொல்லலை, கேளுங்க, இன்னும் சம்பாதிங்க. ஏன்னா இத்தகையவர்களுக்கு அவர்கள் எதனை சம்பாதித்தார்களோ அதற்கேற்ப நற்பேறு உண்டுங்கிறான். அப்போது நீங்கள் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க, அதுக்காக நீங்களும் உழைங்க அப்படிங்கிறான். அப்போ எப்படி உழைக்கிறது? அடுத்த ஆயத்து பாருங்கள். வதுகுருல்லாஹ ஃபீ ஐயாமிம் மஅதூதாத் ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலை வமன் தஅக்கர ஃபலா இஸ்ம அலைஹி லிமனித்தகா வத்தகுல்லாஹ வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். அப்போது இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறல் வேண்டும். பின்னர் எவரேனும் 2 நாட்களில் அவசரமாக திரும்பிவிட்டால் அவர் மீது குற்றமேதும் இல்லை. எவரேனும் சிறிது தாமதித்து புறப்பட்டால் அவர் மீதும் குற்றமில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் இந்த நாளை இறையச்சத்துடன் கழித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள். மேலும் நீங்கள் அவனுடைய திருமுன்னர்தான் ஒன்று திரட்டப்பட இருக்கிறீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். ஸோ இது இறைவன் கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். ஒரு கமாண்ட் வர மாதிரி குரானுடைய ஆயத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இறங்கியிருக்கு. அதாவது இன்னும் குறிப்பிடப்பட்ட சில நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறணும். அப்போ அந்த ஹஜ்ஜுடைய தருணத்தை தானே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குறிப்பிடப்பட்ட சில நாட்கள் நீங்கள் நினைவு கூறணும். அதில் 2 நாட்களில் நீங்கள் அவசரமாக இப்போ திரும்ப வேண்டியது இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு குற்றம் ஏதும் இல்லை. இன்னும் யாராவது கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் அவங்க மீதும் குற்றம் இல்லை. ஆனால் இந்த நாளை இறையச்சத்துடன் கழித்து இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் 2 நாளாவது நீங்கள் கட்டாயம் இருக்கணும் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில். அதை தாண்டி எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் இருக்கலாம். பட் இது ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டம் அப்படிங்கிறதுனால இன்னும் தெளிவாக நம்ம பெரிய உலாமாக்கள் ஆராய்ச்சி செஞ்சு எடுத்திருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துப்போம். ஸோ குரானில் சொன்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனால் ஹஜ்ஜுடைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னும் அது, ஏன்னா நம்ம இப்போ தான் பிகினராக இருக்கோம். அதனால் குரானில் உள்ள ஒட்டுமொத்த எதுவுமே ஒன்றா இப்போ யோசிக்க வேணாம். பட் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை ஜஸ்ட் காது கொடுத்து கேட்டுப்போம். ஸோ 2 நாட்களில் திரும்புறது உங்கள் மீது குற்றம் இல்லை. கொஞ்சம் தாமதப்பட்டு புறப்பட்டாலும் குற்றம் இல்லை. ஆனால் இந்த நாட்களை நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு கழித்திருக்கணும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி இருக்கணும். ஸோ இப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போக்கு அப்படின்னா அப்போ எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த சட்டத்திட்டங்கள் நம்ம தொழுகையிலோ அல்லது நோன்புலையோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். ஆனால் அதை தாண்டி வேறு என்ன விஷயங்களில் நம்ம மாறு செய்கிறோம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம சிந்திக்கணும். ஸோ ஹஜ்ஜுக்கு போகிறவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது.
இன்னும் நம்ம நினச்சிக்கிறனும் எல்லாருமே அவன் முன்னாடி ஒன்று திரட்டப்பட்டு வருவோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் இங்கே குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்க. வமனின் நாசி மை யுஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா வயுஷீதுல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி வஹுவ அலத்துல் ஹிசாம். அதாவது வமினன் நாசி இன்னும் மக்களில் மை யுஜிபுக எவர் வியக்க வைக்கிறது உம்மை, அதாவது கவுலூஹு அவனுடைய பேச்சு, அதாவது யாருடைய பேச்சு உம்மை வியக்க வைக்கிறது அல்லாஹ் கேட்குறான். ஃபில் ஹயாத்தி துன்யா இவ்வுலக வாழ்க்கையை பற்றி, வயுஷ்ஹிது இன்னும் சாட்சியாக்குவான், அல்லாஹ அலா மா ஃபீ கல்பிஹி அவனுடைய உள்ளத்தில், வஹுவ அலத்து ஹிசாம் ஹிசாம்னா கடுமையானவன். அப்போது மனிதர்களில் இப்படி ஒருத்தன் இருக்கான், அவனுடைய பேச்சு இந்த உலகத்தில் உமக்கு கவர்ச்சியாக தென்படுது. மேலும் அவன் தன் மனதில் உள்ளவை தூய்மையானவை என நிரூபிக்க அடிக்கடி அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறான். ஆனால் உண்மையில் அவனே சத்தியத்தின் கொடிய பகைவன் ஆவான். ஸோ இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேச்சாளர்களை பார்க்குறோம், எத்தனையோ பேசக்கூடியவர்களை பார்க்குறோம். இந்த உலகத்து விஷயத்தை பற்றி அவ்வளோ கவர்ச்சியாக, அவ்வளோ ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுவாங்க. எஜுகேஷனலிஸ்டாக இருக்கட்டும், ஏன்னா அப்படி பேசி தான் இன்றைக்கி நமக்கு தேவையற்ற கல்வியை ரொம்ப பணம் அந்த கல்வியினால நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு, ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் அதாவது இந்த 80-90களில் இருந்த அவங்களுடைய உழைப்பும் அந்த மக்களுடைய உழைப்பு, அவங்களுடைய அந்த இமோஷனல் பேலன்ஸ் மாதிரி இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் உள்ள குழந்தைங்க இல்லை. நம்ம பணம் லட்சமாக கொடுத்து படிக்க வைக்கிறோம், ஆனாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுத்துக்க முடியல, ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஹார்ட் ஒர்க் போட முடியலை. ரொம்ப 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 இலகுவானதை தான் அவங்க கேட்குறாங்க. முக்கியமாக கொஞ்சம் கூட கஷ்டப்பட விரும்பலை. ஏன்னா அப்படி நம்ம வளர்த்துட்டோம். ஏன் நம்ம அப்படி வளர்க்குறோம்? ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய அந்த கவர்ச்சியான விஷயங்கள் எல்லாரும் சொல்ல அந்த நம்ம பார்க்கக்கூடிய விளம்பரங்களில், பார்க்கக்கூடிய மற்ற விஷயங்களில் இதெல்லாம் கவர்ச்சியாக தெரியுது. ஆனால் இன்னும் அவன் நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடிக்கடி இறைவனை சாட்சியாக்குறான். ஆனால் உண்மையிலேயே சத்தியத்தோட கொடிய பகைவன் அவன் தான். ஸோ எப்போ ஒருத்தவங்களுடைய பேச்சு உங்களை உலக வாழ்க்கையின் பக்கம் அந்த கவர்ச்சியாக இருக்குதோ அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருடைய பேச்சு உங்களை உலக வாழ்க்கையின் பக்கம் இன்னும் ஒரு சைடாக மட்டும், அதாவது ரெண்டு அதாவது உலக வாழ்க்கைன்னு எடுத்தோன்னா அதனுடைய நன்மை தீமை ரெண்டையுமே காமிச்சு அதுக்கு இடைப்பட்டு இருக்கணும். ஒரு சைடாக மட்டும் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுடைய பேச்சுக்களுக்கும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ உண்மையிலேயே அப்படிப்பட்ட அந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சியாக பேசக்கூடியவன் உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்கு வேலை இல்லை. ஸோ அவன்தான் உண்மையான கொடிய பகைவன் அப்படின்னு இறைவன் இங்கே சுட்டி காமிக்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்க. இதா தவல்லா. ஸோ இதா தவல்லா அப்படின்னா இன்னும் அவன் திரும்பி சென்றார். சஆ ஃபில் அர்தி பூமியில் முயற்சிக்கிறான். லி யுஃப்சித அவன் விஷமம் செய்வதற்காக. ஃபீஹா அதில். வயுஹ்லிக இன்னும் அழிக்கிறான். அல் ஹர்ஸ விளை நிலத்தை.
வன் நஸ்ல இன்னும் கால்நடையை, அல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத் அல்லாஹ் விஷமத்தை விரும்ப மாட்டான். அப்படி ரொம்ப கவர்ச்சியாக பேசிட்டு அவனுக்கு அதிகாரம் கிடச்சிச்சின்னா, ஏன்னா அந்த கவர்ச்சியாக பேசுகிறதே எதுக்கு? அதிகாரத்துக்காக தான். உலகத்திலேயே பவர், அந்த அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஒரு விஷயம். அந்த அதிகாரத்துக்காக மனிதன் என்ன வேண்டாலும் பேசுவான், என்ன வேண்டாலும் செய்வான். ஸோ அப்படி அவனுக்கு அதிகாரம் கிடச்சிருச்சுன்னா அவனுடைய முயற்சி எல்லாமே பூமியில் குழப்பத்தை பரப்புவதற்காகவும் வேளாண்மையையும் மனித இனத்தையும் அழிப்பதற்காகவுமே இருக்கும். ஆனால் அவன் சாட்சியாக்குகின்ற அல்லாஹ் குழப்பத்தை விரும்புவது இல்லை. இன்னைக்கு நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை எடுத்துக்கு பாருங்கள், இன்னும் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள். ஒரு 200 வருஷமாக இந்தியா ஆண்டிருப்பாங்க. ஆனால் அவங்கள கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாமே கிடைச்சதாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி ரொம்ப பேசி ரொம்ப இன்னும் நம்ம இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நம்ம ஏன் அந்த காலத்துக்கு போகணும். இன்றைக்குமே நமக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? பேசுன்னு பேசி வந்ததுக்கப்புறம் பூமியில் குழப்பம் முக்கியமாக அவங்க இறைவனைத்தான் சாட்சிக்கு வைப்பாங்க. அதாவது டைரக்டாகவும் வைப்பாங்க, இன்டைரக்டாகவும் வைப்பாங்க. அப்படி வச்சு இவங்க என்ன பண்ணாலுமே குழப்பத்தை, முக்கியமாக வேளாண்மையை இது பண்ணுறாங்க, மனித இனத்தையும் அழிக்கிறாங்க. இது ரெண்டும் நீங்கள் யாரோட பொருந்தி பார்த்தாலும் தகும். அதே மாதிரி அவங்க யாரை சாட்சியாக்குறாங்க? இறைவனை. ஆனால் அந்த இறைவன் குழப்பத்தை விரும்புகிறது இல்லை. இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காசா. ஆனால் உண்மையிலேயே காசா மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு தெரியுது. அதை தாண்டி எத்தனையோ இது அங்கங்கே அழிச்சு எத்தனையோ ட்ரைப்ஸையும் கூட்டங்களையும் அழிச்சு இவங்க வந்திருக்காங்க. மனித இனத்தை முழுவதுமாக அழிச்சு தான் பண்ணுறாங்க. பண்ணி இதெல்லாம் எங்கள் இறைவன் தான் சொன்னான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க சொல்லக்கூடிய அந்த இறைவன் குழப்பத்தை விரும்பலை அப்படிங்கிறத இறைவன் தெளிவாக எடுத்து சொல்கிறான். ஸோ எந்த இடங்கள்லாம் வேளாண்மை அழியுது, எந்த இடத்துலலாம் மனுஷனை கொன்று குவிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் எதன் பேரை கொண்டு செய்கிறாங்க, யார் செய்கிறாங்க, சிந்திச்சு பாருங்கள். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். இதெல்லாம் நமக்கு தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக பெண்களாகிய நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும். அப்பன்னா மட்டும்தான் குழந்தைங்களை எந்த மாதிரியான ஒரு ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, அவங்கள நீங்கள் எப்படி வளர்க்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னா நமக்கு உலக அறிவு ஓரளவாவது இருக்கணும். யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன நடக்குது, அதுக்காக எல்லாமே அப் டு டேட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிடணுமா அப்படின்னா அவ்வளோலாம் முடியாது. ரொம்ப அதிகமான விஷயங்களும் தெரிஞ்சுக்க வேணாம். அதே சமயம் நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம இருக்க வேணாம். ஸோ ரொம்ப கவனமாக விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரியான சூழலில் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் உங்கள் ஃபேமிலியும் இருக்கீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்க. وَإِذَا قِيلَ لَهُ اتَّقِ اللَّهَ أَخَذَتْهُ الْعِزَّةُ بِالْإِثْمِ وَحَسْبُهُ جَهَنَّمُ وَلَبِئْسَ الْمِهَادُ. மேலும் நீ அல்லாஹ்வுக்கே அஞ்சி நடந்திடு என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது வரட்டு கௌரவம் அவனை பாவத்தில் ஆழ்த்தி விடுகிறது. இத்தகைய மனிதனுக்கு நரகமே போதுமானது ஆகும், மேலும் அது மிக மோசமான தங்குமிடமாகும். அப்போது இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இறைவனுக்கு பயந்து நட அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்களுக்கு அவங்களுடைய வரட்டு
கௌரவம் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய நாத்திகவாதிகள் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய கண்ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய இன்வென்ஷனை கண்டுபிடித்தவர்களாக இருக்கட்டும், அவர்களை எடுத்துக்கோங்க. ஸோ இவங்கக்கிட்டலாம் இறைவனுக்கு பயந்து நீங்கள் நடங்க. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே சரியான வழியில் நீங்கள் வாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரட்டு கௌரவம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, தவறான முறையில் உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அப்போது இதனுடைய லாபத்தால் மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்களா? இல்லை, அதை தாண்டியும் அவங்களுக்கு வந்து எக்ஸஸாகவே ஏகப்பட்ட பணங்கள் இருக்குது. அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் அவங்க வச்சிட்ருக்காங்க. அப்போது இதெல்லாம் எதுக்கு? அவங்களுடைய வரட்டு கௌரவம். என்னோடய ஸ்டாண்டர்ட் இப்படி இருக்கணும், நான் எல்லோரும் முன்னாடியும் இந்த லெவலில் இருக்கணும், என் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே தான், சின்ன ஆட்கள்லேருந்து பெரிய ஆட்கள்லேருந்து எல்லாருமே வரட்டு கௌரவத்துக்காக அவங்கவுங்க இப்போது நம்மளுடைய வரட்டு கௌரவத்துக்காக நம்ம குழந்தைங்களிடம் இது பண்ணுறோம் இல்லையா, அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னே புரியாததுனால தான் குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட டிஸ்டன்ஸு. ஏன்னா அவங்க இருக்கிற உலகம் வேறு, நம்ம இருக்கிற உலகம் வேறு. நம்ம குழந்தைகளோட உலகத்தை போய் பார்க்கணும். என்ன மாதிரியான பாடத்திட்டங்கள் அவங்க படிக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குது. குழந்தைங்கள நம்ம டியூஷனில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துட்டுறோம். ஆனால் உண்மையிலே குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் அங்கே நடக்குது, இதெல்லாம் அந்த குழந்தைங்களோட வாயாலேயே கேட்டு பழகுவோம். ஏன்னா இந்த மாதிரியான ஆட்கள் தங்களுடைய வரட்டு கௌரவத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த வரட்டு கௌரவமே அவங்கள பாழாக்கிடுது. இது எல்லாருக்குமே பொருந்தும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே. ஏன்னா எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களோட விஷயத்தை எடுத்து நம்ம செய்கிறோமோ அங்கே எல்லாமே நமக்கு ஒரு கௌரவம், ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நரகம் போதுமானது. அதனால் அந்த நரகம் தங்குறதுக்கான அந்த இடத்துலையே மிக மோசமான ஒன்று அப்படின்னு குறிப்பிட்றான். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. இப்போ மனிதர்களில் இப்படியும் இருக்காங்க. யாருன்னா அவங்க அல்லாஹ்வோட உவப்பை தேடி தன் வாழ்வையே அர்ப்பணித்து விடுகின்றார். இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பரிவுடையவனாய் இருக்கிறான். ரவுஃப்னா பரிவுடையவன். அப்போது இன்னும் இப்போ இந்த மாதிரியான மனுஷங்க தான் இருக்காங்களா? அதாவது இங்கே பாருங்கள், இவங்க சொன்ன மாதிரி வரட்டு கௌரவத்தால் இருக்கக்கூடிய மனுஷங்க தான் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. சில மனுஷங்க இருக்காங்க, நம்மள சிலர் இருக்கோம். எப்படி இருக்கோமா? அல்லாஹ்வுடைய உவப்பை தேடி நம்ம தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்து விடுகிறார். இத்தகைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் மிகுந்த பரிவுடையவனாய் இருக்கிறான். ஸோ அப்போ வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும். அல்லாஹ்வுடைய ஓப்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுசாக கொடுக்கணும். அப்படின்னா அப்போ என்ன தான் செய்யணும்? ஃபுல்லாக அல்லாஹ் இதைத்தான் கேட்குறான். என்னோட அந்த இது வேணும்னா எனக்காக உங்கள் வாழ்க்கையவே அர்ப்பணிங்க. அப்போ அர்ப்பணித்து என்ன பண்ணணும் வாங்க பார்ப்போம். யா ஐயுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃப வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்வான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவனாவான். அல்லாஹ் இப்போ ஷைத்தானை பற்றி சொல்கிறான். அப்போ இவ்வளோ இதாக அவங்க வரட்டு கௌரவத்தால் இருப்பாங்க அப்படின்னும் சொன்னான். அடுத்து சிலர் முழுசாக அர்ப்பணிப்பாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த வரட்டு கௌரவத்தோடு இருக்கிறவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஷைத்தானோட அடிச்சுவடுகளை பின்பற்றுவாங்க. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் அந்த கொம்பு வச்சுட்டு காமிக்கிறாங்க, அந்த
ஒரு 2 விரலை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பல சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தாண்டியுமே ஷைத்தானுடைய சிம்பிள்ஸை ஏன் காமிக்கிறான்னா, அவனுடைய அந்த ஃபாலோவர் நாங்கள். இதில் வந்து கொடுமை என்னென்னா, அது என்னன்னே தெரியாமல் நம்மளும் அதெல்லாம் செய்கிறோம். தெரிஞ்சும் சிலர் செய்கிறாங்க. ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் நுழைஞ்சிடுங்க. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம் இல்லை. முழுக்க முழுக்க இறைவனையே நம்பி இறைவன் சொன்ன விஷயத்தையே ஃபாலோ பண்ணுங்க. அதை தாண்டி ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணிடாதீங்க. அப்போனா ஷைத்தானுடைய சுவடுகள் இருக்குது. ஒரு விஷயம் இருந்தால் தானே அதை செய்யாதீங்கன்னு சொல்லுவான்ல. ஸோ அப்போ ஷைத்தானுடைய அந்த சுவடுகளை ஃபாலோ பண்ணாதீங்க. நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன். வாங்க அடுத்த ஆயத்து பாருங்க. ஃபஇன் ஜலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்குமுல் பையினாத்து ஃபஅலமு அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். அப்போ முழுக்க முழுக்க தெளிவான அறிவுரைகள் உங்களுக்கு வந்த பின்னரும் நீங்கள் வழி பிறந்து போவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வல்லமையுடையவன், நுண்ணறிவுள்ளோன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் முழுக்க முழுக்க இறைவனையே கட்டுப்பட்டு வந்துடுங்க, ஷைத்தானோட அடிச்சுவடுக்கு போகாதீங்க. இவ்வளோ தெளிவான அறிவுரைகள் ப்ராப்பராக உங்கள்கிட்ட வந்த பிறகும் நீங்கள் வழி தவறி போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்கள், அவன் எவ்வளோ வல்லமையுடையவன், அவன் எவ்வளோ நுண்ணறிவாளன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஹல் யந்துரூன இல்லா ஐயத்தியஹுமுல்லாஹு ஃபி துலலிம் மினல் கமாமி வல் மலாஇகத்து வகுதியல் அம்ரு வைலல்லாஹு தர்ஜஉல் உமூர். அப்போ அறிவுரைகளும் ஏவுரைகளும் பெற்ற பின்னரும் கூட மக்கள் நேர்வழியில் செல்லவில்லை என்றால் மேக குடைகளினூடே இறைவனும் வானவர்களும் தங்களிடம் வர வேண்டும், மேலும் விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? இறுதியில் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விடமே கொண்டு வரப்பட இருக்கின்றன. இப்போ இந்த மக்களுக்கு அறிவுரைகளும் இன்னும் இந்த ஏவுரைகளும், அதாவது அறிவுரை ஒன்று, ஏவுரை அதாவது இது செய்யுங்க, அட்வைஸ். அறிவுரைகள்னால் அட்வைஸ், நமக்கான அந்த மன ஆறுதல், நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்படி இருங்க, இதெல்லாம் சொல்கிறது அறிவுரை. ஏவுரை அப்படின்னா நம்மக்கிட்ட வேலைகள், இந்த வேலை செய்யி எல்லாம் சொல்கிறான்ல. நம்மளுடைய உறவினர்களை எப்படி பார்க்கணும், இன்னும் இறைவனோட வழியில் போர் புரியணும், இதெல்லாம் சொல்கிறான்ல. ஸோ இந்த மாதிரி இது ரெண்டத்தையுமே நமக்கு குரானில் அல்லாஹ் சொன்ன பிறகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொன்ன பிறகும் இந்த மக்கள் வந்து நேர்வழியில் போகலை அப்படின்னா மேக குடைகளினூடே, அப்போ மேகத்துக்கு நடுவில் வந்து உங்கள் இறைவனும் வானவர்களும் உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் உங்கள் விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான். இப்போ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ், ஸோ நம்ம லைஃப்லையே ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தவங்க பர்சனல் லைஃப்பில், இன்னும் ஒவ்வொரு ஃபேமிலியில், அடுத்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே, ஒவ்வொரு அரசுகளுக்குள்ளே இப்படி பல தரப்பட்டு நமக்கு வந்து இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நான் தான் அறிவுரை சொல்லியிருக்கேன், இன்னும் வழிகாட்டி இருக்கேன். இதெல்லாம் இது பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக இறைவனும் வானவர்களும் உங்கள்கிட்ட அந்த மேகத்துக்கு நடுவில் வர மாதிரி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கடைசியில் எல்லாமே அல்லாஹ்கிட்ட தான் கொண்டு போய் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு திருப்பியும் பனி இஸ்ராயிலின் வழி தோன்றுதலுக்கு திருப்பியும் அந்த பனி இஸ்ராயில்கிட்ட வந்துட்டான்ல. கம் ஆத்தைனாஹும் மின் ஆயத்திம் பையின
வமை யுபத்தில் நிஅமத்தல்லாஹி மின் பஅதி மா ஜாஅத்துஹு ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அப்போ இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு எத்தனை தெளிவான சான்றுகளை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதை அவர்களிடமே கேளுங்கள். ஸோ இவ்வளவும் சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ஷைத்தானோட அடிச்சுவடை ஃபாலோ பண்ணாதீங்க, இந்த நன்மை தீமைக்கான இந்த ஏவுற விஷயங்கள் அறிவுரைகளெல்லாம் கொடுத்தப்புறமும் வழி தவறாதீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பியும் இந்த இஸ்ராயேலின் மக்களை அல்லாஹ் காமிக்கிறான். இவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க, அல்லாவிடமிருந்து நற்பேறு வந்த பின்னர் யார் அதனை துர்பாக்கியத்திற்கு பரிமாற்றம் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் எத்தனை கடுமையாக தண்டிக்கிறான் என்பதையும் அவர்களிடம் கேளுங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஷைத்தானோட அடிச்சுவோட ஃபாலோ பண்ணாதீங்க, நன்மை எனக்கு இந்த உலகத்திலே நன்மையை கொடு வெளியே அப்படின்னு கேட்காதீங்க, உலகத்துலேயும் மறுமையிலேயும் நன்மையைத்தானே கேளுங்க, இவ்வளோ அட்வைஸும் சொல்லிவிட்டு இதையெல்லாம் நீங்கள் பனி இஸ்ராயல்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சான்றுகள் கொடுத்தோம், இன்னும் நல்ல விஷயம் கொடுத்ததுக்கப்புறமும் இவங்க அதை தூக்கி போட்டதன் விளைவு, நற்பேறு வந்த பின்னர் அதை தூக்கி போட்டு அதை துர்பாக்கியமாக மாற்றிக்கிட்டதன் விளைவு எவ்வளோ கடினமாக இருக்கும், அல்லாஹ் எவ்வளோ கஷ்டமான தண்டனையை கொடுப்பான் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறான். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை நினச்சிட்ருக்கோமோ பனு இஸ்ராயேல், ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி பனு இஸ்ராயேலுக்கும் நீங்கள் நம்ம எல்லாரும் பார்க்குற இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சம்பந்தம் ரொம்ப குறைவு. பனு இஸ்ராயேல் கிட்டத்தட்ட வெவ்வேறு சேனலில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போதைக்கு பனு இஸ்ராயேல் அப்படிங்கிறது அந்த யார் அப்படின்னு தெரியாத யூதர்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் பனு இஸ்ராயேல் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஜஸ்ட் பனு இஸ்ராயேல்னால் யூதர்கள், அவ்வளோதான். ஸோ அந்த யூதர்களில் நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த யூதர்கள் ஏதோ பெரிய அடி வாங்கியிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளோ கடுமையாக தண்டிப்பேன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேளுங்கங்கிறான். அப்போது இத்தனை விஷயங்களும் அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஸோ நமக்கும் நடக்கும். ஒருவேளை இப்போ இது நம்மக்கிட்டையும் இப்போ கேட்க சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்டையும், ஏன்னா நம்மளும் இவ்வளோ கடுமையாக வாங்கிக்கிட்டு தான் வரோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் 30 வருடங்களுக்கு அப்புறம் வீழ்ந்த அந்த முஸ்லீம் அப்படிங்கிற இது இன்னும் வரைக்கும் எந்திரிக்கவே முடியல. இப்போ ரீசன் என்ன? இப்போ அந்த கடுமையான தண்டனைகள் என்ன? இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். நாளைக்கு 5 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் பார்த்ததோட ஒரு ரிவைஸ், ஒரு ஃபீட்பேக் செஷன் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான செஷன் இவ்வளோதான். நாளைக்கு அடுத்த இது பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.